வியாழன் ஞாயிறு 2 நாளும் நல்ல மருந்து குழந்தைகளுக்கு. ஆஸ்பத்திரி பக்கம் வீசிங் வரும்போதுங்க, இழுப்புன்னு சொல்லுவாங்கள்ல, வீசிங் வர்ற பிள்ளைகளுக்குலாம் கரெக்டாக வியாழன் ஞாயிறு கொடுத்தா வரவே வராது. பிறந்த குழந்தை மாதிரி கொண்டும் உரசு மருந்து மாதிரி நாக்கில் தடவிடலாம். இது தூதுவளை. தூதுவளை நிறைய பறித்து வச்சுருக்கோம் மொத்தமாக. இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இது வந்து ஓமவல்லி. ஓமவல்லின்னா கற்பூரவல்லி. இது கற்பூரவல்லி. இது வந்து வெத்தலை பிச்சு போட்டிருக்கு. வெத்தலை நல்ல 4-5 பிச்சு போட்டிருக்கோம். ஒரு 5 வெத்தலை. பப்பாளி விளையாமன்னா இந்த விஷ காய்ச்சல்கள் வராது. பிள்ளைகளுக்கு விஷ காய்ச்சல், கொசு கடிச்சு டெங்கு அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வராது. அதுக்காக தான் இது பப்பாளி இலை. இது துளசி. என்னெல்லாம் போடணுங்கிறதுக்காக காமிக்க. நான் மொத்தமாக இவ்வளோ இலை வச்சுருக்கேன். ஆனால் என்னெல்லாம் போடணுங்கிறதுக்காக துளசி. இது வந்து கொய்யாலை. ஏன்னா பிள்ளைகளுக்கு வைட்டமின் டி சத்து கிடைக்கும் பார்த்துடுங்க. அதுக்காக தான் இந்த பிள்ளைகளுக்கு 2-3 கொய்யாலையும் போடுறேன். கொய்யா இலை. இது சிறிய எண்ணெங்க. விஷக்கடி, ஊரல், ஏதாவது புண்ணு செல்லுக்கு வந்து ஊரல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 2 சிறிய எண்ணெங்க. இது குப்பைமேனி. குப்பைமேனி சளிக்கு நல்லது. இது தும்பை இலை. பாருங்க, தும்பை இல்லை. எத்தனை போடுறோங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணிவிடுங்க. அவ்வளோ இலையும் நம்ம வீட்டிலே தொட்டிலே வைக்கலாம். வெத்தலை. இது தும்பை இலை. பற்றியெல்லாம் தும்பை இலை நல்லா பூவும் போடலாம் நல்லதுனால அதை ஒரு சேர்த்து போட்டிருக்கோம். இது வந்து இது மொத்தமாக எல்லா இலையும் காமிச்சாச்சு. இனிமேல் எல்லா இலையும் நம்ம அலசி நல்ல தண்ணியில் அலசிடுங்க. எங்கே நின்னாலும் தூசி இருக்கும் பார்த்தீங்களா, நல்ல தண்ணியில் அலசி இப்போ அள்ளி வச்சாச்சு. எல்லாம் அள்ளி வச்சுட்டு மொத்தமாக நல்லா இனிமேல் நம்ம இது கூட வெறும் இலைகள் மட்டுமே கிடையாது. பிள்ளைகளுக்கு இழுப்புங்கிறதே வராது. இழுப்பு வாக்கில் இருக்கிறது வர மாதிரிங்க. வாக்கில் இருக்கிறது பிள்ளைகளுக்கு வந்து அன்னாட ஆஸ்பத்திரி போன மாதிரி தான் இருக்கும். இது அப்படி இல்லை, வரவே. ஆனால் கரெக்டாக வெறும் வயிற்றில் காலையில் நைட்டை வச்சு போட்டுறாதீங்க, அது ஒரு மாதிரி ஆயிரும். காலையில் எழும்பி பிள்ளைகளுக்கு முதல்ல காப்பி கொடுக்காம டீ கொடுக்காம எதுவும் கொடுக்காம முதல்ல இதில் நல்லா வேக வைக்கணும். இது கூட இன்னும் எதுவும் போடுறேன். ஆடாதோட இலை மட்டும் இல்லை, அது ஒரு 5 இலை போடணும் பார்த்துடுங்க. ரொம்ப நல்லது. இது வந்து குழந்தைங்கள் வளர்க்குறதுக்குன்னு நம்ம கொஞ்ச நாள் ஒரு 5 வயசு வரை சிரமப்பட்டோம்னா அவ்வளோ ஒரு அழகாக நம்ம இது பண்ணிக்கலாம் பாருங்க. அதுக்கு தேவையானது என்ன? கிராம்பு, பூடு, ஒரு சுருள்பட்டை, காயம் வாயுவுக்கு காயம், கிராம்பு வாக்கில் இருக்க வராமல் இருக்கிறதுக்கு, மிளகு சளிக்கு இழுப்பு வராமல் இருக்கிறதுக்கு, சுக்கு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன வேணாலும் சாப்பிட கொடுக்கும். கேக்கு சாப்பிட்றவ, பீஸா சாப்பிட்றவ, பர்கர் சாப்பிட்றவ எல்லாம் சாப்பிட்றவ. அப்போ சுக்கு வந்து மக்கு மாந்தம் கொள்ளாமல் வயிற்றில் குடல் வாழ்வு எதுவும் முளைக்காமல் எதுவுமே. இப்போலாம் குடல் வாழ்வு பாருங்கள், எங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் குடல் வாழ்வு எதுவுமே. நீங்கள் இப்படி சுத்தாவே பிள்ளைகளை வளர்த்தாச்சுன்னா ஹாஸ்பிட்டல் பக்கமே போண்டேன். இப்போ இதெல்லாம் மிக்சியில் ஒரு சுற்றி தான் உள்ளே போடுவேன், முழுசாக போட மாட்டேன். மிக்சியில் ஒரு சுற்றிட்டு காமிக்கேன். ஆடத்தடலாம் பறிக்க போயிருக்கானுவ, வந்தோடனே பிள்ளைகள் பறிக்க போயிருக்கு பாருங்கள். எல்லாம் நல்லா அரைச்சி நத்துறன்னு அரைச்சி கொண்டு வந்தாச்சு. அதாவது ரொம்ப ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இதெல்லாம் சும்மா வாயில் சொல்கிறாங்க. நம்ம இதெல்லாம் ரொம்ப இது கிடையாதுன்னு நினைக்காதுங்க. கொரோனாவிலே எங்கள் வீட்டில் யாருக்குமே வராமல் இது வாரத்தில் ஒரு நாள் எல்லாருக்கும், இப்போவும் எல்லோரும் குடிப்போம், பெரியவங்க எல்லாருமே. அதனால தான் ஒரு சட்டி பாருங்கள், ஒரு சட்டி. நீங்கள் இதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்காதீங்க. நல்லா ஒரு பழைய காலத்துக்கு வாழ்கிறோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம், எந்த நோயும் இல்லாமல். இப்போ எல்லாம் நம்ம வந்து அரைச்சாச்சு. ஆடத்தோட எல்லாம் கொண்டு வரதான் வெயிட்டிங் பாருங்க. கொண்டு வந்தோடனே நல்லா காலையில் தான் வேக போடணும், நைட்டு வேக போட்டுறாதீங்க. நைட்டு வேக போட்டாச்சுன்னா அப்புறம் அது கொஞ்சம் ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆயிரும். பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளே நின்றுவிடும். நிறைய உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. நான் சின்ன இதுகளுக்கெல்லாம் நான் சித்த மருத்துவம் மாதிரி இது தெரியும் எனக்கு. அதனால் நீங்கள் இது வந்து பாருங்கள், அவ்வளோ ஒரு அது மாதிரி பாருங்கள். மஞ்சள் பொடி நம்ம ரெடிமேட்லாம் வாங்கினா கலப்படம். அதனால் நான் என்றைக்குமே ரெடிமேடில் வாங்க மாட்டேன். ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சள் காய போட்டு ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதில் நம்ம 1 ஸ்பூன் கண்டிப்பாக போடணும். இது ஆன்டிபயோட்டிக். மஞ்சள் பொடி ரொம்ப நல்லது. இதனால் இது 1 ஸ்பூன் போடுறேன் பாருங்க. 1 ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனாக 1 ஸ்பூன் போட்டாச்சு. நாங்கள் இப்போ எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சட்டி வச்சுருக்கோம். எப்படியும் ஒரு 5 டம்ளர் எங்களுக்கு வேணும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணுன்னா நீங்கள் சூப்பரான ஒரு மருந்து. வேறு மருந்து எந்த இதுக்குனாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். பிடிச்சிருக்கா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வணக்கம்.